என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, கல்யாண விஷயமா தான். ஓ அதுவா? மாணிக்க மாப்பிள்ளை கல்யாண விஷயமா அதை பற்றி விலாவாரியா பேசி அடுத்தடுத்து என்ன நடக்கணும்னு பேசிட்டோம்னா. அது என்னமோ உண்மைதானே. திடீர்னு எடுத்த முடிவா இருந்தாலும் நீங்களே என் கூட நின்று கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாணிக்கத்துக்கு இப்படி திடுதுப்புன்னு வெளியில பொண்ணு அமைஞ்சது சரிதான் ஆத்தாச்சி. இந்த தண்டராஜ் பையனும் பொண்ணு பாக்குற வேலைய நம்மளுக்கு கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆக மிஞ்சி இருக்கிறது நம்ம செந்தில் மட்டும்தான். அவனுக்காவது வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, நம்ம வீட்டு பழக்க வழக்கத்துக்கு ஏத்த மாதிரி, குறிப்பா சொல்ல போனா நம்மளோடய இருக்கிற என் பொண்ணு அபர்ணா மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைச்சான். மாணிக்கத்துக்கு கௌரிய பொண்ணாக்கணும்னு நினைச்சது என்னமோ நான் தான். ஆனா அடுத்தடுத்து அவங்க கிட்ட பேசினது, விஷயங்களை படிப்படியா நகர்த்தினது, இந்த அளவுக்கு கொண்டு வந்தது எல்லாமே நீதான பாக்கியம். அதே மாதிரி செந்தில் விஷயத்திலயும் நல்ல முடிவா எடுத்து ஆக வேண்டியதை பார்க்கலாமே. நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன். நம்ம வீட்டு கல்யாணத்துல பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. என்னடா சொல்ற? சென்னையில இருந்து செந்தில் எனக்கு போன் பண்ணாக்கா. ஏண்டா அந்த பொண்ணு தான் அழுதுகிட்டு போச்சுன்னா நீ அப்படியே விட்டுட்டு வந்துருவியா? கூடவே போய் சமாதானம் பண்ணிட்டு வேண்டாம்? அந்த பொண்ணு ஒன்றும் உங்க மாதிரி கிடையாது, ரோஷமானவ. சொந்த கால நிற்கணும்னு நினைக்கிறவ. கொஞ்சம் சுயமரியாதை இருக்கதான் செய்யும். நான் பாட்டுக்கு சமாதானம் பேச போய் எடுத்தேன் கவுத்தன்னு எதையாவது செஞ்சு மொத்தமா குழப்பிக்க முடியாது. ஏய், அண்ணனை பார்த்து என்னடா பேசுற? பாத்தீங்களா தாச்சி, தம்பி எங்களை எப்படி எடுத்தறிஞ்சு பேசுறாருன்னு? ஒண்ணுத்துக்கு இவரு லாய்க்கலாத மாதிரி பேசுறாரு. இந்த வீட்டுல நாங்க என்ன வக்கலாம்ல உட்காந்துட்டு இருக்கோம்? இப்படி எல்லாம் யாருமே எங்களை எதுவும் கேட்க கூடாதுன்னு தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அபர்ணா விஷயத்த உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம். எதுவும் சரியில்லை. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்பதான் எல்லா விவரத்தையும் சொல்ல முடியும். லைஃப்ல செந்தில் இது வரைக்கும் நம்ம கிட்ட எதையுமே கேட்டதில்லை. இப்ப நம்ம குடும்பம் கௌரவமா இருக்கணும்ன்றதுக்காக, நீ கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தணும்ன்றதுக்காகவும் அந்த கௌரிக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறான். இந்த செந்தில் கிட்ட நீயே பேசு. மாமா. ஹலோ செந்தில். அம்மா இந்த பாருங்கம்மா, அந்த கௌரி நேர்ல இதை பத்தி உங்ககிட்ட வந்து பேசியிருந்தா நீங்க என்ன முடிவு எடுத்திருந்திருப்பீங்களோ அதைத்தான் நான் உங்ககிட்ட இப்ப எதிர்பார்க்கிறேன். இத பாருங்க, இப்ப அந்த பொண்ணு கிட்டத்தட்ட உங்க மருமக மாதிரி. அந்த பொண்ணுக்கு ஒரு அவமானம்னா அது நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானமா? கல்யாணம் நடக்கலைனாலும் எல்லா விஷயமே நீங்க அவங்க கிட்ட பேசி முடிவு பண்ணியாச்சுலமா. நீங்க அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் பாதகமும் வராம நம்ம பாத்துக்கணுமா? இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லு, அதை அப்படியே செய்றேன். சரிப்பா. அக்கா, செந்தில் சொல்ற மாதிரியே செஞ்சுட்டா அவனும் ஊரோட வந்து தங்கிடுவான்க்கா. பாக்கியம், செந்திலோட பெருந்தன்மையை பாத்தியா? அண்ணன் தம்பி ஆகாதவனை பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு எவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிறான் பாருங்க. ஒரு சிரிப்பு சிரிப்பாரு, அவ்வளவுதான். சாகுற வரைக்கும் பெருமையா சொல்லிக்கலாம், நான் பாரதிராஜா சார் கையால ஒரு அவார்டு வாங்கினேன் அப்படின்றது. அன்றும் இன்றும் என்றும் கொண்டாட்டம் ராஜோடு தான்.
கௌரி, என்னம்மா இது? இப்படி இருட்டுல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? ஆ? சொல்லுமா. இப்படி எதுவும் பேசாம அழுதுகிட்டு இருந்தா நாங்க என்ன நினைக்கிறது? சொல்லுமா. என்னம்மா இது? சாப்பிட வருவான்னு பார்த்தா இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா? எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. நமக்கு இது ஒத்து வராது. ப்ளீஸ்மா, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. கௌரி, என்னாச்சுமா? எதுக்காக இப்படி ஒரு முடிவு? நீ எல்லா விஷயத்திலயும் சரியா யோசிக்கிறவ. நீயே இப்படி குழம்பி போய் உட்கார்ந்திருக்கேனா ஏதோ பெருசா நடந்திருக்கு. கௌரி, சொல்லுமா. கௌரி, அப்படி என்னதாண்டி நடந்துச்சு? சொன்னதானே எங்களுக்கும் தெரியும். அன்னபூர்ணி அம்மா வீட்டு ஆளுங்களை மட்டுமே நம்ம பார்த்து சரி சரின்னு தலையாட்டிட்டோம். ஆனா அவங்களுக்கும் எதிரி கூட்டம் இருக்கும்ல. வருஷ கணக்குல நான் பார்த்துட்டு இருந்த வேலைய ஒத்த நாள்ல போடுங்கிட்டாங்க. என்னக்கா சொல்றேன்? உன்னை வேலையில இருந்து தூக்கிட்டாங்களாம். ஏன்கா? பெரிய வீட்டுக்கு மருமகளாக போற உனக்கு இந்த வேலையெல்லாம் தேவையில்லைன்னு கழுத்து பிடிச்சு அல்லது குறையா வெளியே அனுப்பிட்டாங்க. இது நம்ம கொடுமை. அங்க மருமகளா போனா இவங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அது தெரியலம்மா. இப்போ என்னோட கவலை எல்லாம் இன்னும் கல்யாணம் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த அளவுக்கு அராஜகம் பண்றாங்கன்னு. நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு போயிட்டா அவங்க டார்கெட் நீங்களும் ஆயிடுவீங்களோன்னு நினைக்கும் போது வேண்டாம் அம்மா. அத பத்தி எல்லாம் யோசிக்க கூட முடியல. நீ ஏமா அப்படிலாம் யோசிக்கிற? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. இதுக்கு போய் நீ இவ்ளோ கலங்கறத நினைச்சாதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அம்மா, உனக்கு இத பத்தி எல்லாம் புரியாது. எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க. என்னோட பயம் உண்மை, என்னோட அழக உண்மை. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன கொஞ்சம் தனியா விட்டுட்டு போங்க. அக்கா, என்னமாச்சு? எதுக்கு இவ்ளோ கோவம்? வேண்டாமா. எனக்கு என்னமோ ஒரே ஒரு நம்பிக்கை, அன்னபூரணி அம்மா தான். வெளியில நடக்கிறதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. நான் யாரையாவது நம்ப ஆரம்பிச்சுட்டா எந்த நிலைமையிலயும் அதை மாத்திக்க மாட்டேன். அது எனக்கு தெரியும். ஆனா எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா யாரை நம்புறது, யாரை நம்பாம இருக்கிறதுன்னு எதுவுமே புரியலம்மா. இப்படி விலகி நின்னு பேசாதம்மா. நிச்சயமா நான் சொல்றதா சரியா இருக்கும். என்னோட உள் மனசு சொல்லுதுன்னா அது எப்பவுமே தப்பா போனதில்ல. இந்த பார்வைக்கு என்னமா அர்த்தம்?
ஒரு அர்த்தமும் இல்லம்மா. இந்த உள்மனசு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி எங்க போச்சுன்னு கேக்குறியா? அம்மா அப்படிலாம் நான் நினைப்பேனாம்மா. அனுபவங்களை விட திறமையான வாத்தியார் இந்த உலகத்திலேயே கிடையாது. நிறைய பாடம் கத்துக்கிட்டேன்டி. ஏம்மா இப்படி சம்பந்தம் இல்லாம ஏதேதோ பேசுற? அமைதியா இரு. இல்லடி, உன் கல்யாண விஷயத்துல கடுகளவு கூட பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிற நம்பிக்கையில இருக்கேன். சாரதாம்மா, This is opening. You see ending. எங்கிட்ட மோதாதே ராஜாதி ராஜனடா பம்புக்கு இழுக்காத. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை முன்னிட்டு சூப்பர் ஹிட் திரைப்படங்களை காண ஆண்டிற்கு ரூபாய் 299 மட்டுமே சப்ஸ்கிரைப் செய்து ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பை கண்டு மகிழுங்கள். Always